அழகான ஒரு துஆவை சொல்லித் தருகிறேன், அனைவருமே ஓதுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துஆவாக இருக்கிறது. இந்த துஆ அபூ தாவூத் என்ற நூலிலும் இப்னு மாஜா என்ற நூலிலும் பதிவாக இருக்கிறது. ஒருமுறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இந்த துஆ ஓதியதாக ஒரு சஹாபி ரிவாயத் செய்றாங்க. என்ன துஆ? அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வஅஸீலா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி மின் நஃப்ஹிஹி வனஃப்ஸிஹி வஹம்ஸிஹி. சுப்ஹானல்லாஹ். இந்த துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஓதியிருக்கிறாங்க. இந்த துஆவை நாமும் அதிகமாக ஓத வேண்டும். இந்த துஆவுடைய பொருளை பாருங்க. அல்லாஹு அக்பர் கபீரா அப்படின்ற 3 தடவை நம்ம சொன்னோம் இல்லையா? அதனுடைய பொருள் அல்லாஹ் மிக பெரியவன், மிகவும் பெரியவன். அல்லாஹ் மிக பெரியவன், மிகவும் பெரியவன். அல்லாஹ் மிக பெரியவன், மிகவும் பெரியவன். அடுத்தபடியாக வல்ஹம்துலில்லாஹி கஸீரா என்பதாக சொன்னோம் இல்லையா? ஏராளமாக அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஏராளமாக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், ஏராளமாக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அடுத்தபடியாக வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வஅஸீலா, ஏராளமாக காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்ற பொருள். அதுக்கு அடுத்தபடியாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி மின் நஃப்ஹிஹி வனஃப்ஸிஹி வஹம்ஸிஹி, ஷைத்தானிடமிருந்தும் அவனது பெருமையடிக்க செய்யும் ஊதலில் இருந்தும் அவனது வீணான பேச்சில் இருந்தும் அவனது தீண்டுதல்களில் இருந்தும் நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்ற இந்த துஆவுடைய பொருளாக இருக்கிறது. எனவே இந்த துஆவை நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டிய மிக முக்கியமான இந்த துஆவாக இருக்கிறது. ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விடுவார் இன்ஷா அல்லாஹ். இந்த துஆ அதிகமாக ஓதுங்க. அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, வல்ஹம்துலில்லாஹி கஸீரா, வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வஅஸீலா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி மின் நஃப்ஹிஹி வனஃப்ஸிஹி வஹம்ஸிஹி.